தந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தையுள் மகிழ புல்லி சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தை அத்துறையில் மிக்க முதியவரை அழைத்து கூட்டி வந்த நாட்குறித்து எல்லாம் மறவர்க்கு சொல்லிவிட்டான். அப்பா பார்க்குறார், பையன் அப்படியே வளர்ந்து நிற்கிறாரு, ஒரு 10 வயது. அவரை பார்த்தோன்னே பயிற்சிக்குரிய காலம் வந்து விட்டதுன்னு தம்பி அப்படி கூப்பிட்டார். தம்பி தின்னனார் வாங்க அப்பா அப்படின்னு அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாரா. நீ பயிற்சிக்குரிய காலம் அதான் புல்கி அப்படின்னாரு. தந்தையும் மைந்தனாரை நோக்கி, அப்பா வந்து மகனை பார்க்கிறார். பார்த்த உடனே தடித்த தோளால், யார்? நாகன் என்பவன் ஒரு மலை போல இருக்கிறவன், கருத்த மலை போல இருப்பவன். எனவே தன்னுடைய தோல் வலிமை மிக்கவன். அதனால் சிந்தையில் மகிழ, அப்படியே அறிவுக்குள்ள பையனை பார்க்க ஒரு மகிழ்ச்சிங்க. ஆகா நல்லா வளர்ந்து வரான். ஏன் குட்டிகளாக எத்தனை விலங்குகளை கட்டி கொண்டாந்து போட்டு வச்சுருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பயிற்சி இருந்துன்னா சிங்கத்தையே கொண்டாந்து கட்டி போட்டுடுவான். பயிற்சி இல்லாமலே குட்டிகளை கொண்டாந்து இத்தனை கட்டி போட்டவன் கொஞ்சம் பயிற்சி இருந்துன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு அப்பாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. எனவே அறிவுக்குள்ளே மகிழ்ந்தானுங்க. நாகன் எப்படி மகிழ்கிறான்? அறிவுக்குள்ளே மகிழ்கிறான். இதாங்க தந்தையின் இயல்பு. இது நீங்கள் ஒரு சைக்காலஜி இதுதான். நீங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், வளர்ந்து வரான். அப்பா மகிழ்ச்சியை மனசுக்குள்ளேயே கண்டு மகிழ்ந்து அறிவுக்குள்ளே மகிழ்ந்துப்பார். அம்மானால் அப்படி இருக்க முடியாது. தங்கம் இங்கே வாடா ராசாடா என்னடா பண்ணிட்டேன் எப்படா பண்ண அப்படி கொட்டி தீர்த்தணும். அப்போ தான் அம்மாவுக்கு அமைதி பெறும். அப்பாவுக்கு அப்படி இல்லை, அப்படியே கண்டு காணாமே இருப்பார். அண்ணன் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டார். ஏன் நாம் ஏதாவது பாராட்டணும்னு வச்சுக்கேன், இவன் மேலே ஏறிடுவான், அதனால் கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய கடினமானது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒரு நிலை, வெளிப்படுத்தியாச்சு. நான் நல்லா வளர்ந்துட்டான், நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான் நீ சொல்ல தோணும். நாம் சொல்லி போட்டோம்னா அப்பாவே சொல்லிட்டான்னு நினச்சி கம்முன்னு விட்டுட்டானா என்ன பண்ணுறது? சொல்ல வருகிறத அப்படியே உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு சிவசிவான்னு உட்கார்ந்துக்கிற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அது தந்தையின் இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். இது இப்படி தாங்க அன்றைய காலச்சூழல். அப்படி ஒரு நெருங்கிய பந்தம், அது ஒரு உணர்வினுடைய நிலை அது. எனவே அப்படியே கண்டார், அறிவுக்குள்ள மகிழ்ந்தாராம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. அறிவுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, சிவபுராணத்துன்னா அறிவில் ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி நாகனுக்கு அப்படியே தென்னனாரை பார்த்தா என்னப்பா அதான் வள்ளுவப்பு எண்ணூற்றான் கொல். ஒரு மகனை பார்த்தா இவன் தந்தை எண்ணூற்றான் கொல், என்னையா புண்ணியம் செஞ்சான் அந்த அப்பன் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு மகனை பெற்றிருக்கிறார். எண்ணூற்றான்கொள் அப்படிங்கிற இடத்துல உரிய குழந்தை அல்லவாது. நினைச்சு பாருங்க, நாமெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்குறான், ஆனால் இறைவனுக்கே கொடுக்கக்கூடிய பேறு பெற்ற குழந்தை அல்லவா இந்த குழந்தை. அப்போ எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்படியே கொட்டி கிடக்குதுங்க அது உள்ளுக்குள்ளே. அப்படியே பார்க்கிறாரு. எனவே சிந்தையுள் மகிழ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. புல்லி சிலை தொழில் பயிற்ற வேண்டி, எனவே தன் மரபுக்கு ஏற்ப உரிய ஆசிரியரை கொண்டு வந்து வைத்து முறையாக பயிற்சியை தொடங்கட்டும் என்று கருதி என்ன பண்ணாராம்? முந்தை அத்துறையில் மிக்க முதியவரை அழைத்து. இப்போ நாகன் பார்க்கிறான், உடுப்பொழுது நம்முடைய நாட்டின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எங்கெல்லாம் பயிற்சி தருகிற ஆசிரியர் இருக்கிறாங்க. இந்த மலையில் ஒருத்தர் இருக்கிறார், அந்த மலையில் ஒருத்தர், இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியிலும் வேடர் கூட்டத்துக்கு பயிற்சி தருகிற ஆசிரியர் இருப்பார். இப்போ நாகன் பார்க்கிறான், அதில் யார் வயது மிக்கவர், அதாவது எதுக்காக? அனுபவத்துக்காக. அதனால தான் நீங்கள் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடங்கள் வரும்போது சொல்வார், அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு அறிந்து கொள்ள. அனுபவமுடைய தேசிகன்றுவாங்க. வாத்தியார்கிட்ட கேட்டுக்குன்னு சொல்லலை, எல்லாரும் வாத்தியார் தான். ஆனால் அந்த வாத்தியார் எப்படி இருக்கணும்? சோதி கடலறியா ஆசான் சுத்த விழல். இறைவனை உணராத ஆசிரியன் ஆசிரியன் அல்ல அப்படின்னு சிவபோக சாரம் என்கிற நூல் சொல்லுகிறது. எவன் ஒருவன் இறைவனை உணர்கிறானோ அவன் தான் இன்னொருவனுக்கு வழிகாட்டுகிற ஆசிரியனாக நிற்க முடியும். சோதி கடல் அறியா ஆசானும் சுத்த விழல், பயனற்றவன் அப்படின்னு ஆசிரியர் காட்டுகிறார். அப்போ அந்த வகையில்
அப்படியே இப்போ நாம் நினைக்கிறோமா இல்லையா, பையன் +1 +2 போகும்போதே அவனை எந்த காலேஜ் சேர்த்தலாம்னு இப்போ இருந்தே தேட ஆரம்பிக்கிறோமா இல்லையா? இந்த காலேஜ் சேர்த்தலாமா, சில பேர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்க்கும்போதே இவன் எப்படியாவது நீட்டில் இவனை பாஸ் பண்ண வைக்கணுமேன்னு கொண்டு போய் எந்த ஸ்கூலில் சேர்த்துனா நீட்டில் நல்லா பாஸ் மார்க் வாங்குவான். அந்த ஸ்கூல் இப்போ இவன் வேண்டாமா, அப்பா நீ போய்த்தான் வேறு வழியே இல்லாமல் போய் படிப்பாங்க. கடைசியில் படிச்சு என் அப்பா சொல்லு ஒவ்வொன்றும் கஷ்டமாகவே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு டாக்டர் ஆன பிறகு எங்கள் அப்பா மட்டும் அன்றைக்கி அப்படி சொல்லாமல் விட்டுருந்தான்னா வீணாக போயிருப்பேம்மா. ஆனால் அதுக்கு எத்தனை ஆண்டு கடந்து போகும் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன இருக்கும், அப்பாவுக்கு மகனுக்கு எப்படி இருக்கும், பகையாகவே நிற்கும். பார்த்தாவே எங்கள் அப்பனை பார்த்தாவே எரிக்கிற மாதிரியே பார்ப்பான். இந்த படாதவள் படுத்துகிறான், எவனுக்கு சும்மா இருக்க மாட்டாம அப்படின்னு வெறுத்து நிற்பான். இவன் என்றைக்கா ஒரு நாளைக்கு அந்த துறையில் ஒரு பாராட்டு பெறும்போது அன்னைக்கு சொல்லுவான், என்னென்னு மைக்கு பிடிச்சிட்டு, எனக்கு படிப்பில் நாட்டமே இல்லை, நான் டாக்டர் ஆகணும்னு விரும்பவே இல்லை, ஆனால் எங்கள் அப்பா உடலைங்க படுறான்னு அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி உண்மையிலே நான் மகிழ்ச்சி. அந்த இடத்துக்கு நீங்கள் நகர்வதுக்குள்ள அந்த சொல்லை நீங்கள் சொல்லும்போது உங்கள் அப்பா காது கொடுத்து வாங்குவாரான்னு தெரியாது, அவர் இருப்பாரான்னு தெரியாது. அப்படி ஒரு வேலை இருந்திருந்தால் நீங்கள் சொல்லுகிற சொல்லை கேட்டு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எனவே அந்த வாய்ப்பை நம்ம கொடுப்போமா தெரியலையே. ஓடுறோம், ஓடுகிற ஓட்டத்தில் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பின்ன திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் எங்கே நாம் திரும்பி பார்ப்பது, யார் உதவி செய்தார்கள், யாரால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இதெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு நேரம் இல்லை. உதவி செய்தவர் சிந்திப்பாப்பதற்கு நேரம் இல்லை. அப்புறம் எதுக்குத்தான் நேரம் இருக்குது அதான் தெரியும். 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. பெருமானுக்கு ஒரு நன்றி சொல்வதற்கோ பெரியவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்வதற்கோ நேரம் இல்லை. இது இன்றைய காலம் அப்படிப்பட்ட சூழல் தாங்க நாமளாக உட்கார்ந்துருக்கிறோம். நாம் உட்கார்ந்துருக்க சூழல் எப்படி இருக்குன்னு கேட்டால், திரும்பி பார்த்தா அப்படிப்பட்ட சூழலை தான் நாம் இன்றைக்கி உட்கார்ந்துட்டுருக்குறோம். ஆனால் சொன்னார், இந்த வகையில் இந்த வில் பயிற்சி கற்றுத்தருவதில் ஒரு நல்ல அனுபவம் உடையவர். அதை சொல்றார், முந்தை அத்துறையின் மிக்க முதியவர் அனுபவமுடைய தேசிகர். அவரை அழைத்து கூட்டி என்ன பண்ணார், வந்தனார் குறித்து இப்போ அவர்கிட்ட கேட்குறார், நம்ம மகனாருக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் என்னதான் வேடர் கூட்டத்தின் தலைவனாக இருந்தாலும் அவர் ஒரு ஆசிரியர். அப்போ அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து வர வைத்து இருக்கை கொடுத்து வேண்டிக் கொண்டு, என் மகனுக்கு தாங்கள் இந்த வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும், உத்தரவு அரசே அப்படின்னு அவர் சொல்லுவார். இருந்தாலும் சொல்ல வேண்டியதில் அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும். ஆசிரியருக்குரிய கொடுத்து அவர்கிட்டே நாள் குறித்து கொண்டாங்க, எந்த நாளில் இந்த பயிற்சியை தொடங்கலாம். உடனே ஆசிரியர் நாள் குறித்து கொடுக்குறார், வருகிற இந்த மாதத்தில் இந்த நாளில் இத்தனை மணிக்கு பயிற்சி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு நாள் குறிப்பு கொடுத்து எழுதி கொடுத்துட்டார். இப்போ நாகன் அதை வாங்கி கொண்டார். உடனே என்ன பண்ணார், தன் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். ஏன், தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் மக்களுக்கு தன் வீட்டில் நடக்கிற முதல் நிகழ்ச்சி. ஏன், இது கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சி. ஏன், தன்னுடைய மகன் வில் பிடிக்கப் போகிறார், இதோ உங்கள் கூட்டத்தை உங்களையெல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு தலைவன் வந்து விட்டான் என்று அறிவிக்கின்ற நிகழ்ச்சி அது. அது ஒரு 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 வேடர் கூட்டத்தில் ஒரு குதூகூலகமான ஒரு நிகழ்வுங்க அது. எனவே அது கொண்டாடப்படுகிற நிகழ்வு என்பதனால அந்த ஓலை எழுதி தன் ஆட்சிக்குட்பட்ட ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்புகிறான். நீ போய் சொல்லிட்டு வா, சொல்லிட்டு வான்னு ஆள் அனுப்புகிறான். எல்லாரும் நாட் குறித்து கொண்டார்கள். குறித்த நாளும் வந்து சேர்கிறது. எப்படி வராங்க சொல்றார்,